இப்ப நம்ம எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அஷ்டம சனிங்கிறது நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தாலும் கொத்தாக ஒரு 5 கிரகங்கள் குருவின் பார்வையில் கேந்திரத்தில் வந்து அமர்ந்து நமக்கு 5 பிளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு தெளிவாக இருக்கிறது. இப்ப ராசியில இருக்கக்கூடிய கேது நம்மை சுருக்கிவிடும், நமக்கு ஞானத்தை கொடுக்கும். இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளஸ் பாயிண்ட்ங்கிறது எல்லா விதத்திலும், குறிப்பா திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட், ஒரு இடத்தை விற்க வேண்டும், கடனை அடைக்க வேண்டும். அப்போ யார் யார் என்னென்ன இலக்கு வைத்திருக்கிறார்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைகூடும். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரத்தை குறிகாட்டுகிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா 3, 11 அதிபதிகள். அப்போ 3ங்கிறது சுக்கிரன், 11ங்கிறது புதன். 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காற்று ராசியில் ராகுவுடன் சேர்ந்து இப்போ நம்மளை தவறான ஒரு பாதையில் வழி நடத்துவதற்கு நம்மளுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலை, வயதை அனுசரித்து ஒரு நபர் வருவார். அவர் எந்த மாதிரி நபர் அப்படின்னு பார்த்தோம்னா, அது சனியோடைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி வெந்து நொந்து நூலான பட்டி, டிங்கரிங், பெயிண்டிங் எல்லாம் செய்யப்பட்டு பாலிஷாக நம்மை ஒரு காதல் வலையில், ஒரு காம வலையில், லிவிங் டுகெதர், திருமணம் ஆன நபர் பரவாயில்ல இருந்தாலும் லிவிங் டுகெதர், இல்ல ஒரு பண மோசடி, ஒரு பொருளாதார மோசடி, இப்ப என்னென்னமோ புதுசா கரன்சி எல்லாம் வந்திருக்குதே, அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக சிம்ம ராசி குறிகாட்டக்கூடிய சிங்கத்துக்கே அசிங்கமா